ஓட்டப்பந்தயம். ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தர் பரிசு வாங்கிட்டார். பரிசு வாங்கினவரு வீட்டுக்கு போறார். பொண்டாட்டி ரொம்ப பாராட்டினா. ஏன்னா அவர் ஓட்டப்பந்தயத்துல முதல் பரிசை வாங்கிட்டாரு, ரொம்ப பாராட்டினாங்க. உடனே அந்த வீட்டம்மா கேட்டது கொஞ்சம் விவரக்காரி, நம்ம கட்சிக்காரங்க மாதிரி விவரக்காரி கேட்டா, சரி எத்தனை பேர் ஓடுனாங்க நீ பரிசு வாங்கினான்னு? முதல் பரிசு வாங்கினா எத்தனை பேர் ஓடினாங்க? நான் மட்டும்தான் ஓடினாங்க. அவன் மட்டுமே ஓடி பரிசை வாங்கினான். அதுதான் உலகத்திலே மூளை இல்லாத முதல் மனுஷன் இந்த ஸ்டாலின். ஈரோடு கிழக்கு தேர்தல் அவன் மட்டும்தான் நின்னான். கிட்டத்தட்ட அவன் மட்டும் நிக்கிறதுக்கு சமம். ஏன் எல்லாரும் நிக்கல? மற்ற பிரதான கட்சிகள் ஏன் இல்ல? இதுக்கு முன்ன தேர்தல் எப்படி தெரியுமா? இந்த உலகத்திலே, ஏன் இந்த இந்தியாவிலே தேர்தல் நடந்தா எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. எதிரிக்கும் வாய்ப்பு உண்டு, ஆளுங்கட்சிக்கும் வாய்ப்பு உண்டு, எதிர்கட்சிக்கும் வாய்ப்பு உண்டு. என்ன செய்தா தெரியுமா? இந்த மாபாதகன், இந்த ஸ்டாலின், இந்த கொள்ளை கும்பல் மக்களை காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பட்டியல அடைச்சிட்டாங்க. ஓட்டு கேட்க மற்ற கட்சிக்காரர்கள் யாரும் போக முடியாது. இதுல ஒரு சங்கடமான விஷயம்னா, இந்த ஆம்பளை மத்தியானம் தண்ணி போட்டான். இவனுக்கு தினமும் 2000 ரூபாய் தண்ணி போட்டு இவன் பொண்டாட்டி குடிக்க வச்சுட்டான். திமுக பெண்களும் குடிச்சதான் மிச்சம். அப்படி ஒரு தேர்தல், ஒரு மட்டரகமான தேர்தல். இந்த மூலையில்லாத இந்த ஸ்டாலின் பண்ற கூத்த பாத்தீங்களா? இந்த ஆட்சி நடத்துற கூத்து கொஞ்சமா நெஞ்சமா? முதலமைச்சரை விட இந்த அமைச்சர்கள் உணர்றது அதிகம். ஒவ்வொரு அமைச்சர்களும் பேசுற பேச்சு அவ்வளவு வடிவேலுடைய காமெடியும் மிஞ்சி போயிடும். களவு, இந்த நாட்டுல நீங்க எவ்வளவு களவு பார்த்துருக்கீங்க. இப்ப லேட்டஸ்ட் களவு என்ன தெரியுமா? ஒரு புல்டோசர் வருது. புல்டோசர் வந்தா லாரி பயந்து நிற்கும். பாத்திரிகளா? புல்டோசர் இடிச்சா லாரி அவுட். ஆனா திருவள்ளூர் மாவட்டத்துல புல்டோசரை லாரியில எதிரி போயிட்டாங்க. களவு. டாக்கில ஸ்ரீரங்கத்துல திமுக தொண்டனும் டெவலப் ஆயிட்டான். ஆடி கார்ல வந்து திமுக கொடி கட்டிட்டு வந்து ஆட்டை திருடிட்டு போயிருக்காங்க. சென்னையில களவு, டூ வீலரை வெளியே வைக்க முடியாது. இப்படி இதோட ஒரு பெரிய அதிசயம், அந்த ஏர்செல் நிறுவனமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். எடப்பாடியார் வீட்டு பக்கம் சேலத்தில் இருந்த ஏர்செல் கோபுரம் இருக்கு இல்லையா, எவ்வளவு பெரிய கோபுரம் கலத்திட்டு போயிட்டாங்க. ஏர்செல் கோபுரத்தை காணும், வழியில ஒரு படத்துல கிணத்த காணும், நம்ம காணும். களவு, இது ஒரு களவாட்சி. சட்டமன்றத்தில் நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க. அதுல அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் பேசும்போது, அந்த நாள் அங்க நாங்க இருக்கக்கூடிய சூழல், சட்டமன்றத்தில் அந்த அண்ணனுடைய அறை பக்கம் இருக்கக்கூடிய 3.5 மணி நேரம் பதில் சொல்லியிருக்காரு, டிவியில காட்டல. ஆனா அந்த மொக்கையில பேசுனத, அந்த சேகர் பாபு மொக்கையும் பேசுனதை போட்டிருக்காங்க. அந்த சேகர் பாபு என்ன சொன்னா தெரியுமா? அந்த மனுஷன் சொல்றா, தீர்க்க முடியாத பிரச்சனையும் தீர்த்தது எங்க முதலமைச்சர் ஸ்டாலின். அவருக்கே சந்தேகம், நம்மளை இவன் பேசுறானா காமெடி பண்றான்னு. தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்த்துட்டாரா ஸ்டாலின். சரி, அப்படி என்னன்னா தீர்க்க முடியாத பிரச்சனை? அதாவது நான் கோயிலுக்கு போனேன், என் செல்போனை கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 100 ரூபா நோட்டை போடும்போது செல்போனே போட்டுட்டேன். அந்த உண்டியல்ல விழுந்துட்டு. சரி, செல்போனை அதிகாரிகிட்ட போய் கேட்டாச்சு, ஐயா தெரியாம அந்த செல்போனை விழுந்துட்டு என் கையில கொடுங்கன்னு கேட்டா, அதுக்கு சேகர் பாபுக்கு தகவல் போயிட்டு அவர் மூளைக்கு முட்டு கொடுத்து யோசித்து தீர்க்க முடியாத பிரச்சனை ஸ்டாலின் ஐடியா கேட்டு சட்டமன்றத்தில் பெருமையா சொல்றாரு, தீர்க்க முடியாத பிரச்சனையை நாங்க எப்படி தீர்த்தோம் தெரியுமா? ஏன் செல்போன் விழுந்து இல்லையா, நான் தானே சொந்தக்காரன், ஏழை போடுறாங்களா 1000 2000 அப்படி 9000 10,000 1 தரம் 2 தரம் 3 தரம் உனக்கு எனக்கா செல்போன் யாருது? என்னுடைய செல்போனு உண்டியல்ல விழுந்திருக்கு. என்கிட்ட 10,000 கொடுத்து ஃபைன் வாங்கி அந்த செல்போனை வாங்கின மாவாதவன்னு இவங்க. இதுதான் தீர்க்க முடியாத பிரச்சனைய தீர்த்தானா? நாங்க கேட்கிறோம். ஒரு தாய்க்குளம், இப்ப காடாக்குடியில பெரிய உண்டியல் இருக்கும், திருப்பதி பக்கம்லாம் பாத்திருக்கீங்களா? அப்படி பெரிய உண்டியல் கோயில் இருக்கு, நிறைய கோயில்கள் இருக்கு. அந்த உண்டியல்ல போய் அந்த செல்போன் இருக்கு இல்லையா, அந்த செல்போனை அந்த பொம்பளை அப்படி போட போகும்போது தவறி அவ இடுப்புல இருக்க குழந்தை விழுந்துட்டு. குழந்தை விழுந்துட்டுனா ஒரு தாய் தானும் விழுந்துருவான், கிடறனாலும் விழுந்துருவான் காப்பாத்துறாரு. அந்த அம்மா விழுந்தாச்சு, 2 பேரும் விழுந்தாச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? ஏழை போடுவீங்களா? நீங்க பைத்தியக்காரன் போட்டாலும் போடுவீங்க. இது ஒரு கோமாளி ஆட்சி.
மேயர், சென்னைக்கு மேயர். எங்களுக்கு சைததுரைசாமின்னு ஒருத்தர் மேயரா இருந்தாரு. அவர் கூட நான் அவர்கிட்ட இணைஞ்சு அவர் அந்த சேவகம் பண்ணக்கூடிய நாட்கள் கிடைச்சி. எங்கள் அஇஅதிமுக ஆட்சியில் மேயர் எவ்வளவு பணமும் அவருக்கு செலவுக்கு எடுத்துக் கொள்ளலாம். வெளிநாட்டுக்கு சென்றால் மக்கள் வரி பணம், உங்கள் பணம் அவர் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு பைசா எடுக்கல. தினமும் 30,000 ரூபாய் சொந்த காசுல செலவழிச்ச மேயர், சென்னையில அஇஅதிமுக கொண்டு வந்த மேயர். ஆனா அந்த அம்மாவுக்கு செலவு இருக்குல்ல, பல கோடி பெய்யாச்சு. மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி மரியாதைக்குரிய மாநகராட்சி, பிரிட்டிஷ் சிம்பளோட கூடின மாநகராட்சி சட்டம் போட்டிருக்காங்க. எப்படி தெரியுமா? 20 கோடி. எதுக்கு? நாய்க்கு கருத்தடை பண்றதுக்கு 20 கோடி. நம்ம நாடு மாமன்றத்தில் கேட்டான், நீங்க இந்த 20 கோடி வழக்கம் போல திமுக நல்லா கிளம்பிங்கள, அந்த 20 கோடியை நாய்க்கு கருத்தடை பண்ணதை நாங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? நாங்க நாய்க்கு காதுல ஓட்ட போட்டிருப்போம். நீ எண்ணிக்க பதில். எப்படி? ஏன் நீங்க எல்லா நாய்க்கும் நீங்களே ஓட்ட போட மாட்டீங்க? இப்படி பைத்தியக்கார ஆட்சி. மழை